தரிசன வார்த்தையை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமீன். அப்படிதானே? ஆமீன். 60:22 ஞாபகம் இருக்க? ஏசாயா 60:22. அதில் நமக்கு ஆண்டவர் சொல்லியிருந்த காரியம் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி, சென்ற வாரமும் ஆண்டவர் நம்மளோடு கூட அதை குறித்து தீவிரமாய் நடப்பிக்கிற கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டு போவார், மீட்டு எடுப்பார் சொல்லி அந்த வார்த்தையை நாம் தியானித்ததை, ஆண்டவர் பேசினதை கேட்டிருப்போம். அதே தீவிரமாய் கொண்டு போகிற கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மளை படிப்பிக்கிறவராய், நம்மளை பழக்க வைக்கிறவராய் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். நம்மளை எப்படி நடத்துகிறவராய் இருக்கிறார் என்றால், நம்மளை ஆண்டவர் படிப்பித்து வைத்து கொண்டிருக்கிறார், நம்மளை பழக்க வைத்து கொண்டிருக்கிறார். சிலரை சபைக்கு தூரமாய் வைத்து பழக்க வைக்கிறார், சிலரை சபைக்கு உள்ளே வைத்து பழக்க வைக்கிறார், சிலரை சபைக்கு வெளியேயும் சபைக்கு உள்ளேயும் வைத்து அவர்களை பழக்க வைக்கிறார், சிலரை ஆண்டவருக்கு தூரமாக வைத்தே பழக்க வைக்கிறார். ஆனால் கர்த்தர் எப்படியோ இந்த சபையிலே வந்திருக்கிற நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை வேளையில் வருகிறது. கர்த்தர் நம்மளை பழக்க வைத்து கொண்டிருக்கிறார். இந்த சின்ன சபையாக இருக்கட்டும், இந்த சின்ன இடமா இருக்கட்டும், உங்களுடைய சின்ன வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய ஊழியமோ வேலை ஸ்தலமோ ஏதோ ஒரு இடத்துல வைத்து ஆண்டவர் நம்மளை பழக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். தியானத்துக்காக எடுக்கிற வசனம் சங்கீதம் 144 சங்கீதம், அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 144 அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதினுடைய சங்கீதம் என்று சொல்லி சங்கீதம் ஆரம்பிக்கப்படுகிறது. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தாவீதை என்ன செய்கிறார் என்றால் படிப்பிக்கிறார். ஆண்டவர் தாவீதுக்கு டீச் பண்ணுகிறார். எந்த சூழலிலே அவனை டீச் பண்ணுகிறார் என்றால், அவன் பெரிய யுத்த வீரனாய் நான் உன்னை கொண்டு வர போறேன், உன்னை ஒரு பெரிய போர் வீரனாய் கொண்டு வர போறேன், உன்னை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாய் கொண்டு வர போகிறேன், உன்னை பெரிய ஊழியத்தில் கொண்டு வர போகிறேன், அதனால நான் உன்னை ட்ரெயின் பண்ணுகிறேன் சொல்லி ட்ரெயின் பண்ணவில்லை. ஆண்டவர் சில காரியங்களை அவனுக்கு அனுமதிக்கிறார், சில சூழலை அவனுக்கு அனுமதிக்கிறார். அதில் அனுமதித்து ஆண்டவர் அவனை பழக்க வைக்கிறார். இன்னைக்கு பல காரியத்திலே, பல வேளைகளிலே நம்மளையும் ஆண்டவர் சில சூழ்நிலையில அனுமதிக்கிறார். ஆமென். நீங்களும் அப்படிப்பட்ட அனுபவத்தில் கடந்து வந்திருப்பீர்கள். என்னை விட நிறைய அனுபவம் உள்ளவர்கள் நீங்கள். ஆமென். அநேக அனுபவத்திலே நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். இழப்பா இருக்கட்டும், பண காரியங்களா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும், ஏதோ ஒன்று, இதை எல்லாம் அனுபவித்து உங்களை கொண்டு வந்து இந்த சபையிலே, இந்த கப்பலாகிய இந்த சபைக்குள்ளே உங்களை சேர்த்ததற்கு காரணம் என்ன? ஆண்டவர் உங்களை பழப்பித்து படிக்க வைத்து உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இனி நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள். அப்படிதானே? ஒரு வாட்டி விழுந்து போயிட்டேன், இனி அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் உங்களை படிப்பித்து கொண்டு வந்திருக்கிறார். நல்லா பாருங்க, தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லவில்லை, நான் உன்னை உயரத்துக்கு கொண்டு வர போறேன், அதனால நான் உன்னை டீச் பண்றேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி தரல. இன்றைக்கு கர்த்தர் சில காரியங்களை இந்த மாதிரியான சூழ்நிலையில் அனுமதிக்கிறதற்கு காரணம், கர்த்தர் இந்த சபையிலே நம்மளை வைத்து தீவிரமாய் காரியத்தை உங்களை கொண்டு நடப்பிப்பதற்காக, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை தீவிரமாய் மாற்றுவதற்காக ஆண்டவர் இதை செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். எந்த சூழலிலே ஆண்டவர் அவனை பழக்க வைக்கிறார்? அவன் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு வாலிபன், ஒரு இளைஞன், ஒரு சிறுவன். இப்படிப்பட்ட சின்னவனை, இப்படிப்பட்ட சிறுவனை, எந்த ஒரு அனுபவமும் எக்ஸ்பீரியன்ஸும் முன் அனுபவமும் இல்லாதவனுக்கு ஏன் போர் பழக்கத்தை ஆண்டவர் தருகிறார்? என்ன போர் பழக்கம் இருந்தது? அவனிடத்துல கவசம் இருந்ததா? கிடையாது. அவனிடத்துல கேடயம் இருந்ததா? கிடையாது. பட்டயம் இருந்ததா? கிடையாது. அவனிடத்துல ஒரு மெய்ப்பன் ஆகிய ஒரு கோல் மட்டும்தான் இருந்தது, பல ஆடுகள் இருந்தது. கர்த்தர் அதில் வைத்து அவனை என்ன செய்கிறார்? ட்ரெயின் பண்ணுறார். அவனுடைய ட்ரைனிங் அப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங்காக இருந்தது. ஆனால் ஒருபோதும் தாவீது அறியவில்லை, நான் ஒரு யுத்த வீரனாய் வரப்போகிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த இடத்திலும் கர்த்தர், போர்க்கவசம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், கேடயம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆமென், பட்டயம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வந்த வண்ணமாகவே வந்திருக்கிறோம் அல்லவா? நம்மளையும் ஆண்டவர் இந்த சபையில வைத்து படிப்பித்து கொண்டிருக்கிறார். நம்மளையும் ஆண்டவர் இந்த சபையில வைத்து பழக்க வைத்து கொண்டிருக்கிறார். ஏன்? தீவிரமாய் உங்களை கொண்டு ஆண்டவர் செயல்படுத்த சித்தம் வைத்திருக்கிறதுனால் அவர் யுத்தத்திற்கு அவனுடைய விரலை
பழக்க வைக்கிறார், ஆமென், படிக்க வைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரைனிங் தான் அவனுடைய வாழ்க்கையில், இந்த டீச்சிங் தான் அவனுடைய வாழ்க்கையில் உயரத்தில் போய் நிற்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். இன்னைக்கு உயரத்துக்கு போவது எத்தனையோ வழிகள் இருக்கிறது, ஆனால் அநேகர் விழுந்து போனார்கள். இன்னைக்கு நம்மளையும் நிற்க வைக்க ஆண்டவர் செய்ய வல்லமை உடைய தேவன். இந்த காலை வேளையில் உங்களை ஆண்டவர் பலப்பிக்கிறார், உங்களை ஆண்டவர் படிப்பிக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவம் உள்ள ஒரு இடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் உங்களை அனுமதித்து கொண்டு போகிற தேவனாய் இருக்கிறார், அனுமதித்து பழக்க வைக்கிறவராய் இருக்கிறார். இதை தான் தாவீது ஒரு பாடலாகவும் பாடுகிறான். யுத்தத்தில் என்னை பழக்க வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், கண்மலையாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த ஸ்தோத்திரத்தை கர்த்தருக்கு செலுத்துவோம். எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருக்கிறவராகிய தேவன் நம்மளை பழக்க வைத்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், உங்களை பழக்க வைத்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை நம்ம மூலியமாய் ஆண்டவர் செய்ய வல்லமை உடையவர். 1 சாமுவேலின் புஸ்தகமும் 17வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை வாசிப்போம். இந்த சிறுவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதித்ததுக்கான காரணத்தை பார்ப்போம். ஆமென். 1 சாமுவேல். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அடுத்த வசனம், அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாதே, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் அவன் யாராயிருக்கிறான், யுத்த வீரனாய் இருக்கிறான் என்று யார் சொல்லுகிறார்? சவுல் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அடுத்த வசனம், தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் ஆமென் மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மண்டையில் இருக்கிற ஆட்டை அது பிடித்து கொண்டு போனது என்பதை பார்க்கிறோம். தாவீது பெரிய பிரச்சனை நடக்கும் பொழுது மொத்த யுத்த வீரர்களாலும் மொத்த ஆர்மியினாலும் செய்ய முடியாததை கர்த்தர் ஒரு சின்னவனை வைத்து செய்ய முடியும். ஆண்டவர் ஒரு சிறியவனை வைத்து செய்ய முடியும். ஆண்டவர் ஒரு இளைஞனை வைத்து செய்ய முடியும். ஆண்டவர் உங்களை வைத்து செய்ய முடியும். யாராலையும் செய்ய முடியாத ஒரு சூழலை அங்கே பார்க்க முடிகிறது. ஒருவன் வருகிறான், எதிர்த்து நிற்கிற சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தர் இந்த சின்ன சபையை கொண்டு செய்ய முடியும். ஆமென். அதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த சபையை கொண்டு அற்புதத்தை செய்ய முடியும். இந்த சபையை கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற முடியும். ஒரு சேனையால் செய்ய முடியாததை கர்த்தர் ஒரு சின்னவனை ஆண்டவர் தெரிய வைத்தார். எதற்காக என்றால், தன் யுத்தத்திற்கு தன் விரல்களை அவனை பழக்குவித்ததனால் அவனுக்கு அந்த தைரியம் உண்டானது. சேனைகளில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதற்கு சவுல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தருகிறார், நீ அதை மேற்கொள்ள முடியாது. இந்த மாதிரியான டிஸ்கரேஜான சில வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம், அப்படி தானே? நீ அந்த சபைக்கு போகிறதுனாலே லாபம் என்ன? நீ ஒரு இளைஞன், உன்னாலே சபையை எடுத்து நடத்த முடியுமா? நீ ஒரு சின்ன சபைக்கு போகிற, ஆட்கள் அதிகமாய் வந்த பிறகு கூட்டம் சேர்த்து விடலாம், அதற்கப்புறம் வந்து விடுகிறேன், சவுலை போல உண்டான வார்த்தைகள். ஆனால் அந்த சின்னவனுக்கு நல்லாக தெரியும், என்னை யுத்தத்திற்கு பழக்கிவித்தவர் கர்த்தர். ஆமென். என்னை யுத்தத்திற்கு கொண்டு வந்தவர் கர்த்தர். இன்றைக்கு நீங்களும் அதை அறிந்திருக்க வேண்டும். உங்களை பழக்குவித்து கொண்டிருக்கிறவர் கர்த்தர். அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள நாமமுடைய கர்த்தர் உங்களை இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்து உங்களை பழக்குவித்து கொண்டிருக்கிறார், யுத்தத்தை நடப்பிப்பதற்காக. ஏன் அந்த அனுபவத்தை அவருக்கு தந்திருக்கிறார். ஒரு விசை என் ஆட்டை கொள்வதற்காக கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது. ஆனால் எதிர்த்து நின்ற அன்றைக்கு அவனுக்கு எந்த உதவியும் கிடையாது. சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்னைக்கு இந்த சின்ன இடத்துல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால், கர்த்தர் நம்மளை பழக்குவித்து கொண்டிருக்கிறார் என்றால், ஒரு நாள் பெரிய சேனை வந்தாலும் நான் போய் அதை வெல்லத்தக்கதாய், நாம் போய் அதை வெல்லத்தக்கதாய் கர்த்தர் நம்மளாலே உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். அந்த தைரியத்தை உங்களுக்கு இந்த சபையிலிருந்து ஆண்டவர் தருவார்.
அப்படிப்பட்ட பெரிய வேலைகளை எடுப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை தருவார். பெரிய வேலையை செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். ஆனால் அவனுடைய வார்த்தை, நீ இளைஞன், நீ சின்னவன், நீ வளரலை, உனக்கு அனுபவம் இல்லை. ஆனால் அவனுக்கு கர்த்தரிடத்துல ஒரு அனுபவம் இருந்தது. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நமக்கு அனுபவம் இருக்கணும். மனுஷன் இடத்துல அனுபவம் இல்லை. அவனுக்கு எந்த ஒரு ஆவிக்குரிய தகப்பன் கிடையாது. தாவீதுக்கு கர்த்தர் தான் அவனுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தார். அவன் பெயர் சொல்வதற்கு இவர் தான் என்னை வளர்த்து விட்டார் என்று சொல்வதற்கு ஆள் கிடையாது. கர்த்தர் தான் அவனை வளர்த்து கொண்டு வந்தார். ஒரு சின்னவனை ஆண்டவர் சரியான நேரத்திற்கு பயன்படுத்துவதற்காக ஏற்ற காலத்தை கர்த்தர் அவனுக்கு நிர்ணயித்து வைத்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்ற காலத்தில் சின்னவனாக இருக்கிற உங்களை பலத்த ஜாதியாய் மாற்றுவதற்கு, ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்வதற்காக தான் கர்த்தர் இந்த இடத்திலே வைத்து உங்களை ஆண்டவர் பழக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை ஆண்டவர் படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். அநேக காரியத்தில் என்னையும் இந்த சபையில வைத்து பழக்கி வைத்துக் கொண்டிருந்தார். எனக்கு 1 வருஷம்தான் நான் உதவி போதகராக இருந்தேன். அவ்வளவுதான் என்னுடைய போதகருடைய அனுபவம். என் அனுபவம் எனக்கு எந்த சபையை சார்ந்த அனுபவம் கிடையாது எனக்கு. ஆனால் ஒரே 1 வருஷம்தான், 8 மாதம் காலம்தான் நான் ஒரு இடத்துல அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தேன். அந்த 8 மாத காலத்தில் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அந்த 8 மாதத்தில் தீவிரமாய் ஆண்டவர் எனக்கு அதை கற்பித்து கொடுத்தார். உடனே சில சபைகளை எடுத்து நடத்துவதற்கு சில இடத்திற்கு என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பினார்கள். அதற்கு பிறகு கர்த்தர் இங்கே கொண்டு வந்தார். ஆமென். இப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் தருவதற்கு நம்மளை சில இடத்துல வைத்து ஆண்டவர் பழக்க வைக்கிறார். ஆண்டவர் நம்மளை புதுப்பிக்கிற தேவனாய் இருக்கிறவர் மாத்திரமல்ல, பழக்க வைத்து தீவிரமாய் நடப்பிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். முதல் தடவை வேதாகம கல்லூரிக்கு போகும் பொழுது நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு கொசுவலையும் ஒரு பக்கெட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு சர்ஃபெக்சல் பாக்கெட்டும் வாங்கி கொடுத்து என் தகப்பனரும் பாஸ்டரும் போயிட்டாங்க. அன்னைக்கு போனவங்க தான் 1 வருஷம் ஆகி வரல. ஆண்கள் ஐக்கியம் வரும்போது அந்த பக்கம் வந்து தலையை காட்டுறவங்க தான். அதற்கப்புறம் என்ன சூழல், எப்படி இருக்கிறான், வெறும் ஒரு ஃபோன் தான், அதுவும் 3 நிமிஷம்தான் பேச முடியும். கர்த்தர் என்னை பழக்க வைத்தார். ஆண்டவர் அந்த 3 வருஷம் எனக்கு பைபிளை குறித்ததான சரியான வெளிப்பாடு தெரியாது, எனக்கு அதிகாரங்கள் தெரியாது. இப்போது இடையில 2 சாமுவேல்னால் எனக்கு எங்கே எடுக்கணும்னு தெரியாது, எந்த பாடலும் தெரியாது. ஒரு 10 பாட்டு தெரியும். எங்கள் தாத்தா அதிகாலையில் பாடுற ஒரு 10 பாடல், பழைய பாடல் தெரியும். இதுதான் என்னுடைய தகுதி வேதாகம கல்லூரிக்கு போகிறது. ஆனால் ஒன்று இருந்தது, என் மேலே அழைப்பும் அபிஷேகமும் என் மேலே இருந்தது. அதை நான் உணர்ந்தேன். இதை ஒன்றை வைத்து தான் ஆண்டவர் அந்த 3 வருஷம் என்னை உருவாக்கினார். வெளியே வரும் பொழுது கர்த்தர் உபதேசத்தில் கற்று தேறி வர ஆண்டவர் கிருபை தந்தார். ஆமென். ஆண்டவர் சில இடத்திற்கு நம்மளை அனுமதிக்கிறதற்கு காரணம், இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு என்னை ஆண்டவர் அந்த இடத்துல வைத்து பழக்க வைத்தார். என்னுடைய முதல் பிரசங்கம் வேதாகம கல்லூரியில் நான் பண்ணும் பொழுது இதே போல் மைக்கை முதல் தடவை பிடித்து பிரசங்கம் பண்ணுகிறேன். வேர்த்து ஊற்றி என்ன பேசினேன் என்பது எனக்கும் புரியலை, பேச வந்து அவங்களுக்கும் கேட்ட அவங்களுக்கும் புரியலை. பக்கத்தில் இப்போ ஃபேன் ஓடினால பேஜ் மாறி போச்சு. முதல் பக்கத்தை 2வது பக்கத்தை வச்சு, 2வது பக்கத்தை 3வது பக்கத்தை வச்சு பக்கம் பக்கமாக எழுதிட்டு போனேன். வெறும் 1/2 மணி நேரம் பிரசங்கம் தரதுக்கு பக்கம் பக்கமாக எழுதிட்டு போனேன். ஸ்லாப்லர் அடிக்க மறந்துட்டேன். அதனால் பேப்பரெல்லாம் மாறி போய் வேர்த்து வந்து என்னை கூப்பிட்டு, ஒரு வேதாகம கல்லூரி போதகர் என்னை கூப்பிட்டு கேட்டார், ஒரு பாஸ்டர், இங்கே வா, என்ன பிரசங்கம் பண்ண அப்படின்னு கேட்டார். என்ன சொல்ல, இதுதான் தலைப்புன்னு சொன்னேன். தலைப்புலாம் நல்லா இருக்கு, என்ன பிரசங்கம் பண்ண, இப்படிலாம் போய் நீ வெளியே என்ன ஊழியம் செய்வ, யூ ஆர் அன்ஃபிட்டுன்ட்டார். அப்படி ஊழியத்துக்கு சொல்லார், நீ ஒரு அன்ஃபிட், ஊழியத்துக்கு போய் ஒழுங்காக வசனத்தை வாசி, ஒழுங்காக ஜோம்பனு அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்படி உருவாக்கி கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு முன்பாக பேசுவதற்கு ஏன் ஞானமா, இப்போ பக்கமாக பேப்பர்லாம் கிடையாது. கர்த்தர் வசனத்தை கொண்டு ஆவியிலே பேச ஆண்டவர் கிருபை தருகிறார். இந்த பிராக்டிஸ்க்குள்ளே வருவதற்கு சில காலங்களை கர்த்தர் வைத்தார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த சபைக்குள்ளே ஏன் கொண்டு வந்து வச்சிருக்கிறார் என்றால், உங்களை ஆண்டவர் பழக்க வைக்கிறார். இந்த சின்ன இடத்துல வைத்து உங்களை பழக்க வைத்து, படிக்க வைத்து, உங்களுடைய வாழ்க்கையை தீவிரமாக செயல்படுத்துவதற்காக ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறார். ஆமென். இப்போ நினச்சி பாருங்கள், தாவீது ஒரு இளைஞன், அப்படி தானே, அதில் அப்படி தானே வசனம் போட்டிருக்கிறது.
என்னிடத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் அனுபவம் வாய்ந்தவர்கள். எங்கள் செக்ஷனில் 37 போதகருக்கும் அதிகமாக இருக்கிறார்கள். அசிஸ்டன்ட்லாம் சேர்த்தா 70 பாஸ்டர்ஸ் வரும். தமிழ்நாட்டில் அதிகம் பாஸ்டரை கொண்ட ஒரு செக்ஷன். இதில் இளைஞன் யார் தெரியுமா? நான் தான். இவ்வளோ பாஸ்டர்ஸில் நான் தான் இளைஞனாக ஒரு சபையை வைத்திருக்கிறேன். என்னோட வயது மூத்தனவர்கள் அதிக பேர் இருக்கிறாங்க. இப்போது தாவீது இருக்கிற இடத்துல செக்ஷன் மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு நான் போகிறேன். அங்கே ஒரு பிரச்சனை. இப்போ என் மேலே இருக்கிற அபிஷேகத்தை வச்சுட்டு அதுக்கு நான் தாவீதில் சொல்லுகிறேன், நான் போய் இதை செய்கிறேன், நான் போய் பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மூத்தவங்க சும்மா இருப்பாங்களா? என்ன சொல்லுவாங்க? நீ இளைஞன், சிறியவன் சவுல் சொல்கிறார், ஆனால் தலைமைத்துவம் அப்படி சொல்லுமா? என்ன தம்பி, ஒரு 10 பேர் வந்துட்டோன்னு பெரிய ஆள் ஆகிட்டியா நீ? அப்படி தானே சொல்லுவாங்க, அப்படி தானே பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால், சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருப்பார் என்றால், தீவிரமாய் செயல்படுத்த ஆண்டவர் முன்குறித்தார் என்றால், ஏற்ற காலத்தில் ஆண்டவர் அதை செய்வார். ஆமென். ஏற்ற காலத்தில் அதை ஆண்டவர் நடப்பிப்பார். இன்றைக்கும் இளைஞனாக இருக்கிறனால அநேக அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுனால் நான் சோர்ந்து போகிறது கிடையாது. அந்த அனுபவத்தை வைத்து நான் கற்றுக்கொண்ட பாடம், கர்த்தர் என்னை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். ஒரு நாள் நல்ல தலைமைத்துவத்தில் கர்த்தர் என்னை கொண்டு வருவான். என்னிடத்தில் பேசியிருக்கிறார், உங்கள் பாஸ்டராக இருக்கிறனா ஒரு நாள் நல்ல ஒரு லீடர்ஷிப்பில் இந்த அசம்பிளிஸ் ஆஃப் கார்டில் நான் வருவேன். ஆமேன். நினைத்து கொள்ளுங்கள். ஆமேன். எழுதி கொள்ளுங்கள். ஆமேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ யுத்தத்திற்கு ஆண்டவர் என்னை பழக்க வைக்கிறார். இன்றைக்கு அந்த அனுபவத்தின் ரீதியாய் நம்மளை ஆண்டவர் கொண்டு போகிறார். நம்மளுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். ஏன் இது அனுமதிக்கப்பட்டது, ஏன் இது சொல்லப்பட்டது என்றால், உன்னை ஆண்டவர் பழக்க வைக்கிறார், உன்னை ஆண்டவர் படிக்க வைக்கிறார். படிக்க வைத்தது நிமித்தம் ஆண்டவர் உயரமான காரியத்தில் கொண்டு போக அவர் வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். 35வது வசனத்தை வாசிப்போம். நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை வாய்க்கு தப்பு விட்டேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அது தாடியை பிடித்து நான் அடித்து கொன்று போட்டேன். எப்படி சொல்லுகிறப்ப அது என் மேலே பாஞ்சிடுச்சு. 2 ஆடு தானே, போனால் போட்டோம். 2 விசுவாசி தானே, போனால் போட்டோம். அது என் மேலே பாஞ்சிருச்சான். அவன் சொல்லுகிறான், பாய்ந்தாலும் அவன் விடவில்லை, போராடி தப்புவித்தான். கர்த்தர் இன்றைக்கு உங்களை எனக்கு தந்திருக்கிறார். உங்களை நான் இழக்க விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் உங்களை எனக்கு தந்திருக்கிறார். உங்களை தயார்படுத்துவதற்காக என்னை கர்த்தர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் மூலியமாய் அநேகரை தயார்படுத்துவதற்காக கர்த்தர் உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்களை ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும்ப்பா. ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே, ஒரு நோக்கமாய் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பழக்கம் இல்லாததிலே கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஒருவேளை உங்களுக்கு பழக்கம் இல்லாத காரியமாக இருக்கலாம், அதில் ஆண்டவர் அனுமதிக்கிறதில்லை. 1 சாமுவேல் அதே அதிகாரத்தில் 39வது வசனத்தை வாசிப்போம். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இது எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைத்து போட்டான். அனுபவம் இல்லாததிலே கர்த்தர் நடத்த மாட்டார். காட்டிலையும் மேட்டிலையும் சின்ன இடத்திலையும் வளர்ந்தவனுக்கு ஆயுதம் தேவையில்லை, கர்த்தர் போதும். அவனுடைய சரீர வளர்ச்சிக்கு அவர்கள் கொடுக்கிற ஆயுதம் தேவையில்லை, கர்த்தர் கொடுக்கிற போஷாக்கு போதும். அவர்கள் கொடுக்கிற கேடயத்திற்கு, தடுப்பிற்கு, ஆமீன், இரும்பினால் செய்யப்பட்ட தடுப்பு தேவையில்லை, கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு போதும். இந்த காலை வேளையில் ஆண்டவரும் அதை தான் சொல்லுகிறார். ஆமீன். எனக்கு பழக்கம் இல்லாததிலே நான் பழகி ஆண்டவருடைய காரியத்தை
செயல்படுத்த போகிறேன் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் முடியாது. பழக்கம் உள்ளதிலே ஆண்டவர் உங்களை பழக்க வைக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு பெரிய பெலிஸ்தனை கொல்வதற்கு பெரிய கேடகம் தேவையில்லை. கர்த்தருக்கு சின்ன கல் இருந்தா போதும் ஒரு பெரிய கோலியாத்தை இந்த தாவீது முறியடிக்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வைத்திருக்கிற காரியத்தை தடுப்பதற்கு எத்தனை பெரிய பெலிஸ்தன் ஆகிய கோலியாத்து உங்களுக்கு முன்பாக எதிராக வந்து நின்றாலும் கர்த்தருடைய அபிஷேகமும் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால், உங்களுடைய வேலை ஸ்தலமா இருக்கட்டும், உங்களுடைய ஊழியங்களா இருக்கட்டும், அந்த பட்டயம் எனக்கு வேண்டாம், அந்த கேடகம் எனக்கு வேண்டாம், அதை கலைத்து போடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன ட்ரெயின் பண்ணாரோ அதை வைத்து ஆண்டவர் உங்களை வெற்றி உள்ள பாதையிலே நடத்தி செல்ல முடியும். ஆமென். இந்த காலை வேளையில ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன இருக்கிறதோ, உனக்கு இருக்கிற இந்த பலத்துடனே போ, உன்னை அனுப்புகிறவர் கர்த்தர். நீங்க செய்கிற வேலை ஸ்தலத்தில் இருக்கிற அந்த பலத்தோடு, முழு பலத்தோடு வேலை செய்யுங்கள். சவுலினுடைய கேடயம் நமக்கு வேண்டாம், சவுலினுடைய பட்டயம் நமக்கு வேண்டாம். ஆண்டவருடைய வசனம் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்றால், ஆண்டவருடைய வழி நடத்துதல் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்றால், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒரு சின்னதை எடுத்து பயன்படுத்த முடியும். ஒரு சிறு துரும்பாய் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற உங்களை எடுத்து ஆண்டவர்னால பயன்படுத்த முடியும் என்பதை இதில் காட்டுகிறதை பார்க்க முடிகிறது. தாவீதை பார்க்கிறோம் அல்லவா, கலைத்து போட்டான். இது எனக்கு இல்லை. இவ்வளவு பெரிய கேடகம் பார்க்க அழகாய் இருக்கிறது, இவ்வளவு பெரிய சபை பார்க்க அழகாய் இருக்கிறது, என்னை பொறுப்படுத்துவான்னு சொல்லி என்னை கூப்பிட்டார்கள். இத்தனை பேர் எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. ஜான்சன், நீ நல்ல பிரசங்கம் பண்ற, இந்த சபையை நீ என்ன செய், பொறுப்படுத்திக்கொள். இத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. நல்ல பளிங்கு கற்களினால், நல்ல சூழலினால், நல்ல ஏர் கண்டிஷனால் நிறைந்த சபையை எனக்கு காண்பித்து இதை நீ பொறுப்படுத்திக்கொள் என்று சொன்னாங்க. ஆனால் சவுலினுடைய பட்டயமும் எனக்கு தேவையில்லை, சவுலினுடைய கேடகமும் எனக்கு தேவையில்லை. நான் சொன்னேன், இது எனக்குரியதல்ல, கர்த்தர் என்னை இந்த ஸ்தலத்தில் வைத்திருக்கிறார் அல்லவா, இதுவே எனக்குரியது. கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்துல இருக்கும் என்றால், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் என்றால், கர்த்தர் உங்களை எந்த இடத்துல வைத்து உயர்த்த வேண்டுமோ அந்த இடத்துல ஆண்டவர் வைத்து உங்களை உயர்த்துவார். அவன் உங்கள் வேலை ஸ்தலத்தில் அங்குதான் வைத்து உங்களை கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார் என்றால், இதோ உங்களை பழக்க வைக்கிற கர்த்தர் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவதற்காக ஆண்டவர் உங்களை கொண்டு நடத்துவார். ஆமென். இன்றைக்கு நான் அந்த சபையை பொறுப்பெடுத்திருந்தால் உங்களை எல்லாம் நான் இழந்திருப்பேன். ஆமென். இந்த சபையை இழந்திருப்பேன். நான் நல்லா தான் இருந்திருப்பேன், நல்ல காரில் போயிருப்பேன். சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து எனக்கு மாதம் வந்துடும் மளிகை ஜாமான்லாம் ஃப்ரீ. எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க. சம்பளம் வாங்கிட்டு அங்கி போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை வருவேன், ஏதோ சொல்லுவேன், அப்புறம் போயிடுவேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடணும். பிறந்த நாள்னால் ஃபோன்லேயே ஜோம் பண்ணுவேன். உங்களெல்லாம் வந்து பார்க்க மாட்டேன். உடம்பு சரியில்லைன்னா ஃபோன்லேயே ஜோம் பண்ணிடுவேன். யாரையும் வந்து பார்க்க மாட்டேன். நல்ல வேலை. அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டே வருவேன், இதே மாதிரி ஒயிட் ஷர்ட் போடுவேன், அப்புறம் அங்கேயே எடுத்து மாட்டுவேன், அந்த கயிறை கட்டுவேன், போயிடுவேன். எனக்கு நல்ல வாழ்க்கை தானே, சுகமுள்ள வாழ்க்கை தானே. கர்த்தருடைய சேனையாகிய தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார் என்றால், ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வருவார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் என்றால், கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வருவார். ஆமென். நான் நினச்சி பார்ப்பேன், சில நேரத்துலலாம் இங்கே சோர்வாக இருக்கும்போது பேசாமல் அங்கி கட்டிட்டு அங்கே போயிருந்தால் மாதம் சம்பளம் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கலாம் அப்படின்னு தோணும். நினச்சி பார்ப்பேன், எனக்கு அங்கி கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் யுத்தத்திற்கு நம்மளை ஆண்டவர் பழக்க வைக்கிறார். உங்களை யுத்தத்திற்கு ஆண்டவர் பழக்க வைக்கிறார். இந்த சபையில் வைத்து பழக்க வைத்து உங்களை ஆண்டவர் கொண்டு போய் நடத்த வல்லமை உடையவராக இருக்கிறார். இப்படி தான் பழக்கம் இல்லாததிலே கர்த்தர் பழக வைக்கிறதல்ல. அவன் சவுலுடைய கேடயம் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சின்ன வார்த்தை போதும் நம்மளை உற்சாகப்படுத்த. ஆமென். அந்த போதகர் மூலியமாய் நான் அபிஷேகம் பெற்றேன், அந்த போதகர் ஜோமனா எனக்கு சுகம் கிடைக்கும் என்று போதகர் நமக்கு முக்கியமில்லை. போதகர் மூலியமாய் கிரியை செய்கிற ஆண்டவரை நீங்கள் கைப்பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருகிறவராக இருப்பார். ஆமென். சில வேளையிலே அப்படிதான் சொல்லுவாங்க. என்னையே சொன்னாங்க, நான் ஒரு இடத்துல பாஸ்டர்ன்னு தெரியாமல் என்னிடத்துல வந்து நீங்கள் அந்த ஊழியக்காரர்கிட்ட போய் ஜோம் பண்ணுங்க, உங்களுக்கு அற்புதம் எனக்கு சொன்னேன். நானே பாஸ்டர் தான்யா, நான் ஒருட்ட ஜோம் பண்ணேன்.
நம்ம ஆண்டவர் ஒரு சின்ன கல் போதும் நமக்கு அற்புதம் செய்வதற்கு. சின்ன வசனம் போதும். நான் உன்னோடு இருக்கிறேன், முடிஞ்சிருச்சு. சின்ன வசனத்தை வைத்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் பழக்கம் உள்ளவர்களை நமக்கு தருவார். இந்த சபையை பொறுப்பெடுக்கும் பொழுது எப்படி இதை நடத்த வேண்டும் என்கிற அனுபவம் இல்லாத பொழுது கர்த்தர் பழக்கம் உள்ளவர்களை நமக்கு தந்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுதும் அநேக அனுபவம் நிறைந்த உங்களை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். அந்த கப்பல்களில் ஈராம் சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பல் ஆட்களாகிய வேலைக்காரரை சாலமோனுடைய வேலைக்காரருடைய ஆட்களோடு கூட அவர்களை அனுப்பினான். அந்த கப்பலிலே பெரிய பொருட்கள் எல்லாம் ஏற்றிக்கிட்டு வராங்க. சபை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய சபை கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. சாலமோனுக்கு போதுமான அனுபவம் கிடையாது. ஆனால் கர்த்தர் அந்த சாலமோனோடு கூட இருந்ததினால் அவனுக்கு ஆட்களை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். எப்படிப்பட்ட ஆட்கள் என்று பாருங்கள். அந்த ஈரம் வாசிப்போம். அந்த கப்பல்களில் ஈரம் சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பலாட்களாகிய தன் வேலைக்காரரை சாலமோனுடைய வேலைக்காரரோடு அனுப்பினான். இன்றைக்கு ஆண்டவர் பழக்கம் உள்ளவர்களை நமக்கு ஆண்டவர் தருவார். தீவிரமாய் செயல்படுத்துகிற கர்த்தர், சின்னவனை உன்னை 1000ஆய் பயன்படுத்துகிற கர்த்தர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பழக்கம் உள்ள ஆட்களை கர்த்தர் ஈராமுடைய கப்பலிலிருந்து வெளி தேசத்திலிருந்து அவனுக்கு உதவியாய் அவனுக்கு அனுப்பினார் சபை கட்டுவதற்கு. இந்த சபையும் கட்டி எழுப்புவதற்கு பழக்கமுள்ள உங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள உங்களை தந்திருக்கிறார். எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம். நான் ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுறேன், நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன், எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. உங்கள் அனுபவத்தை வைத்து ஆண்டவர்னால் பயன்படுத்த முடியும். ஆமென். அதை தான் சொன்னேன். யுத்த வீரர்களாலும் செய்ய முடியாததை ஒரு சிறுவனால், ஒரு தாவீதனால் செய்ய முடிந்தது. அதனால் உங்களுக்கு என்ன வருமோ கர்த்தர் அதை வைத்து ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்பதை பார்க்கிறோம். இந்த சபையை கட்டுவதற்கு ஆண்டவர் எங்கே இருந்தோ ஆட்களை அனுப்பினது போல இதோ உங்களை ஆண்டவர் இந்த சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இதோ தீவிரமாய் நடப்பிப்பதற்காக ஆண்டவர் உங்களை இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். மறந்து விடாதீர்கள். ஆண்டவரே, இந்த சபையில் என்னை கொண்டு வந்த நோக்கம் இருக்கிறது, இந்த சபையில் உங்களை கொண்டு வந்த திட்டம் இருக்கிறது. ஆமென். ஏதோ சபை கொடுத்த பிறகு நான் ஜெபித்து உங்களை சம்பாதிக்கவில்லை, சேர்த்து வைக்கவில்லை. என்னை ஊழியத்துக்கு அழைத்து போதக ஊழியம் என்று சொன்ன பிறகு இப்பொழுதே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்குரிய ஆத்துமாக்களை எனக்கு காண்பியும், எனக்குரிய ஆத்துமாக்களை கர்த்தர் எனக்கு கொண்டு வரும் சொல்லி அப்போ ஜெபம் பண்ணது தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். பழக்கம் இல்லாத எனக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத எனக்கு ஆண்டவர் நல்ல ஆவிக்குரிய அனுபவம் நிறைந்த உங்களை கர்த்தர் இந்த சபைக்கும் இந்த ஊழியத்திற்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்களை எதற்காக கொண்டு வர வேண்டும்? தீவிரமாய் செயல்படுத்துவதற்காக, இந்த ஆண்டிலே தீவிரமாய் நடப்பிப்பதற்காக. ஒரு சின்னவனை ஒரு பெரிய இராணுவத்திற்கு நேராய் பயன்படுத்த முடியும் என்றால் இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் இந்த சபையில கொண்டு வந்து பழக்கமுள்ள உங்களை வைத்து பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். இதை விசுவாசியுங்கள். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பழகினவர்களை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். பவுல் குறித்து பார்க்கிறோம். முதல் காரியம் தாவீதை குறித்து பார்த்தோம். ஒரு சின்னவனை ஆண்டவர் எப்படி எடுத்து பயன்படுத்தினார். பவுலை குறித்து பார்க்கிறோம். சாதாரணமான ஆள் அல்ல, நல்ல கற்று தேறினவன், நல்ல பிஸ்னஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவன், அநேக ஞானங்களினால நிறைந்தவன். ஆனால் சபையை குறித்து ஒரு நோக்கம் இல்லாதவன். பவுலுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாய் தான் இருந்தது. கமாலியின் பாதத்தின் அருகே இருந்து கற்று தேறினவன், பணத்தில் கையாளுவதில் திறமை வாய்ந்தவன், பிஸ்னஸ் பண்ணுறதில் அவ்வளோ ஒரு காரியத்தை செய்கிற ஞானம் உடையவன், தேவனை குறித்தும் அறிந்தவன், இந்த பழைய ஏற்பாடை குறித்து கரைத்து குடித்தவன். எல்லாம் இருந்தது. ஆனால் சபையை குறித்ததான நோக்கமில்லை. சபையை துன்புறுத்துகிறவனாய் இருந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு பவுல் அப்படிப்பட்ட சின்னவனை
கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு சில ஞானங்கள் இருக்கலாம், சில படிப்புகள் இருக்கலாம், சில உயர்வுகள் இருக்கலாம். சபையை குறித்ததான ஞானம் இல்லை, சபை குறித்ததான சில காரியங்கள் இல்லாததை பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த சவுலை பவுலாய் மாற்றுகிறார். அவனை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். துன்பப்படுத்துகிறவன்கிட்டயே சபையை கட்டி எழுப்ப ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆமென். எப்படி இருக்கு பாருங்கள். எத்தனை சபையை அவன் எதிர்த்தான் என்பது தெரியல, ஆனால் பல சபைகளை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் அவனையே தெரிந்து கொண்டார். இப்படிப்பட்ட இந்த பவுலை ஆண்டவர் இந்த சிறியவனை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்துகிறதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர்படுவதற்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். ஒரு ஞானவான், ஒரு அனுபவம் நிறைந்தவன், ஒரு படிப்பு அறிவு உள்ளவன், அவன் சொல்லுகிற ஒரு தாழ்மையான வார்த்தை, எல்லா அப்போஸ்தலர்களை காட்டிலும், எல்லா ஊழியக்காரர்களை காட்டிலும் நான் ரொம்ப சிறியவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அப்பேற்பட்ட ஒரு தேவ மனுஷன், பரிசுத்தவன் தன்னை தாழ்த்துகிறான். இன்றைக்கு அநேக ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் தேவ ஜனமாய் வந்திருக்கிறோமே, நமக்குள்ள அந்த தாழ்மையாய் சின்னவனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை உயர்த்துவார். ஆமென். எல்லா இடத்திலும் பேசணும் என்பது கிடையாது, நமக்கு எல்லாம் தெரிந்தது தான். ஆனால் அப்போஸ்தலர்களும் இங்கு எல்லாரும் தெரிந்தவர்கள் தான். ஆனால் அவர்களையும் சற்று சிறியவனாய் பவுல் காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. நம்மளையும் நம் சற்று சிறியவர்களாய் எல்லா இடத்திலும் காண்பிக்க ஆண்டவர் உதவி செய்வார். சில இடத்துல ஞானமே இல்லாதவர்கள் ஞானம் போல பேசுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? சில இடத்துல அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் பேசுகிறத பார்த்தீங்கன்னு வைங்களேன், பயங்கரமாக பேசுகிறத பார்க்க முடியும். ஆனால் பக்கத்தில் வந்து நம்ம அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம சற்று சிறியவனாய் நம்மளை காண்பிப்போம். கர்த்தர் நம்மளை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஆமென். நம்ம பேச்சை கேட்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். சில இடத்துல அப்படி தான் இருக்கும். அவன் அப்போஸ்தலர்கள் எல்லாவற்றிலும் தன்னை சிறியவனா தாழ்த்துகிறான். இந்த சின்னவனை தான் கர்த்தர் பலத்த ஜாதியாய் மாற்றுகிறார். இந்த சின்னவனை தான் ஆண்டவர் அபிஷேகம் உள்ளவனாக மாற்றுகிறார். அவன் கை வைக்கும்போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறாங்க. அவன் கை வைக்கும்போது அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. அப்படி ஆண்டவர் அவனை மாற்றுகிறதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட தாழ்மை உள்ள ஒரு சின்ன உணர்வோடு இந்த சபைக்குள்ளே நாம் இருப்போம். ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாற்றுவதற்கு இன்னைக்கு யுத்தத்துக்கு நம்மளை பழக்க வைக்கிறார். இந்த சபையை நம்மளை பழக்க வைக்கிறார். சின்னவர்களாய் நம்ம இருக்கிறோம், ஆனால் நாம் சிறியவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் தாவீது ஒரு சின்னவனாய் என்பதை பார்த்தோம். சாலமோனுக்கு பழகின ஆட்களை கொடுத்து உதவினதை பார்த்தோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த சபையும் சின்னவனாய் இருக்கிற நமக்கு ஆண்டவர் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்வதற்காக ஆண்டவர் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். இந்த சபைக்குள்ளே எழுந்தருளி இருக்கிறார். இனி இந்த சபையின் மூலியமாய் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு பெருக, உங்கள் மூலியமாய் அநேகரை கொண்டு வர ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். அதற்காக தான் நாம் சிறியவர்களாய் இருக்கிறோம். அதே பவுலை கொண்டு ஆண்டவர் கண்டத்தை அசைத்தது போல கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபமணி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி.